நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோனா போத் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். இது வந்துட்டு ட்ரம் கம்ப்ளைண்ட். இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு இந்த ட்ரம் கம்ப்ளைண்ட் பிரச்சனை எதனால வருது, இது வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியது, அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இதில் செட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். போத் வாஷிங் மிஷின் பொறுத்த மட்டும் ரொம்ப நல்ல மிஷின், ரொம்ப குவாலிட்டி இருக்குது, ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. ட்ரம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பொதுவாக மேக்ஸிமம் வந்துட்டு குறவுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி போர்டெல்லாம் கம்ப்ளைண்ட்டு ரொம்ப குறவு தான். போஸை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்ல மிஷின் தான். இது வந்துட்டு ட்ரம் கம்ப்ளைண்ட் எப்படி மேக்ஸிமம் வருதுன்னா, இது வந்துட்டு ட்ரம் அணங்கவே இல்லை, பார்த்தீங்களா, கரெக்டான குறவு உள்ளே வந்துட்டு ஸ்பைடர் வந்துட்டு கட் ஆகிருக்கு. இது வந்துட்டு ட்ரம் கம்ப்ளைண்ட் கூடுதல் வாடுறது நம்ம துணி ஓவர்லோடு. மேக்ஸிமம் வந்துட்டு இது 6 கிலோ மிஷின். இதில் வந்துட்டு நம்ம பெட்ஷீட்டு 2 3 அந்த மாதிரிலாம் போட்டோம்னா வெயிட் வந்துட்டு கூடிடும். பின்ன துணியும் வந்துட்டு ரொம்ப கூட போட்டோம்னா வெயிட் வந்துட்டு கூடிடும். அந்த மாதிரி இருக்கும்போ ட்ரம் வந்துட்டு ஓவர் வெயிட் ஆகும்போ எந்த மெட்டில் இருந்தாலும் சர்ப்பு கூட படையது இல்லையா. சர்ப்பு கூட படும்போ என்ன ஆகும்னா மெட்டில் வந்துட்டு அந்த இது ட்ரம்முக்கு உள்ளாடி வர அந்த ஸ்பைடர் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாகிட்டு அரிக்க ஆரம்பிக்கிறோம். லிக்விட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியது ரொம்ப நல்லது. லிக்விட் யூஸ் பண்ணால் அந்த ட்ரம் கம்ப்ளைண்ட் பிரச்சனை மேக்ஸிமம் குறவு தான். சர்ப்பு யூஸ் பண்ணி எடுத்து மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரம் கம்ப்ளைண்ட் இருக்குது. மற்ற மாதிரி ட்ரம் கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் குறவு தான். போஸ் வாஷிங் மிஷின் பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப நல்லா உழைச்சிருக்கு. ஒரு 10 வருஷமாக ஓடிட்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. போர்டு கம்ப்ளைண்ட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு ட்ரம் கட் ஆகிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ட்ரம் வந்துட்டு இந்த சவுண்டு வந்துட்டு வர ஆரம்பிச்சு. ஸ்பின் ஓடும்போது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு அந்த ட்ரம்மு ஒரு மாதிரி உள்ள அரைஞ்சு வர மாதிரி ஒரு சவுண்டு வருது. இப்போ அவங்களுக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னவோ கம்ப்ளைண்ட் வந்து அந்த மாதிரி. ட்ரம்மை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்தாச்சு. இனி வந்துட்டு ட்ரம்மை வந்துட்டு தனியாக பிரித்து ஸ்டீலில் வந்துட்டு அந்த அலாயை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி போட போகிறோம். லேத்தில் வந்துட்டு கொண்டு வந்துட்டோம். லேத்தில் கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டீலில் வந்துட்டு ரெடி பண்ணாங்க, பார்த்தீங்களா. இந்த அலாய் வந்துட்டு ஸ்டீலில் வந்துட்டு போட போகிறோம். மற்ற மாதிரி ஓகே தான். வாஷிங் மிஷின் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. போச் வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் ரொம்ப உழைப்பு தான். உழைப்புனா சொல்லலாம். மற்ற வாஷிங் மிஷினை ஒப்பிடும்போது ரொம்ப உழைப்பு தான். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சப்பு பொடி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம துணி போடும்போது மேக்ஸிமம் வந்துட்டு செக் பண்ணணும், ட்ரம்முக்கு உள்ளாடி இடம் இருக்கா, இனி வந்துட்டு ட்ரம்முக்கு உள்ளாடி வந்துட்டு கேப் கொஞ்சம் போல இருக்க மாதிரி வச்சு நம்ம துணி போட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்சம் லைஃப் லாங் ஓட வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இது வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து ட்ரம்மை வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே வந்துட்டு 2 கல்லுன்னா சிமெண்ட் கல் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஸ்பின் ஓடம்பம் வந்துட்டு அங்கோட்டும் இங்கோட்டும் அலசாமி இருக்கிறது வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்பின் ஓடம்பம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடினாலே ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் எல்லா மிஷின்லையுமே வந்துட்டு இது இருக்குது. இது வந்துட்டு சாக்கப்சர் வந்துட்டு அங்கே மாட்டி கொடுத்தாங்க, புதிய சாக்கப்சர். இது வந்துட்டு தனியாக வந்துட்டு நமக்கு எல்லாத்தையும் செட் பண்ண முடியாது. சாக்கப்சர் வந்துட்டு என்னென்னா ட்ரம்முக்கு உள்ளாடியே வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி வரதுனாலே இது சாக்கப்சர் வந்துட்டு தனியாக செட் பண்ணியது கஷ்டம். அதே மாதிரி செட் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு ட்ரம் கம்ப்ளைண்ட் ஆனதுனால கூட வந்துட்டு சேர்த்து அதையும் கூட சேர்த்து அங்கே மாற்றி விட்டுருக்கோம். இனி வந்துட்டு சாக்கப்சர் வந்துட்டு டைட் பண்ணி ஃப்ரண்ட் கவரு பேனல் எல்லாம் போட்டு செட் பண்ணி வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டு ஓடக்கூடிய வீடியோ வந்துட்டு காட்டி, சரியா. இது வந்துட்டு ட்ரைனேஜ் வேஸ்ட் வாட்டர் வாஷு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. வந்துட்டு சாக்கப்சர் வந்துட்டு நம்ம செட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரூ எல்லாம் மாற்றி எல்லா ஸ்க்ரூவும் போட்டு, இது வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு ஸ்டார் ஸ்க்ரூ வராது. இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் போலத்த ஸ்க்ரூ ஆக்கும். மற்ற வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்துட்டு ஸ்டார் ஸ்க்ரூ தான் வரும். இதில் வந்துட்டு ஃப்ளவர் ஸ்க்ரூன்னா இந்த அலங்கி டைப்பில் இருக்கும், பார்த்தா தான் தெரியும். இது கீழே வர வந்துட்டு கல் 3 ஸ்க்ரூ அதில் வரும். 3 ஸ்க்ரூ கேன் டைட் பண்ணிவிட்டு ஸ்பேண்டருக்கு வந்துட்டு டைட் பண்ணி விட்டோம்.
மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் எல்லா மிஷின்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி கல் வரும். இது வந்துட்டு சர்ப்பில் இருந்து வெளியே வரவன் சப்பு டஃப் இருக்கு இல்லையா, அந்த டஃப்ல இருந்து நம்ம ட்ரம்முக்கு வர லைன் அதில் வந்துட்டு ஒரு புஷ்ஷு ட்ரம்மு ஸ்ப்ரிங் அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்து மேலே வந்து அந்த தகடு இது வந்துட்டு அந்த ட்ரம்மிலேருந்து 2 ஸ்ப்ரிங் வந்துடும். ஸ்ப்ரிங்குக்கு வர லைன் 2, பின்ன அந்த தண்ணி இன்லெட் வால்வுலேருந்து அந்த ட்ரம்முக்கு சப்பு எடுக்கிறதுக்கு தண்ணி ட்ரம்முக்கு கொண்டு வர லைன் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி பெல்ட்டும் போட்டு விட்டாச்சு. பெல்ட் போட்டு பின்ன மோட்டருக்குள்ள வயரிங் ஹிட்டு, பின்ன ஹீட்டருக்குள்ள லைனு, எர்த் லைனு, ட்ரம்முக்குள்ள அந்த ஹீட்டர் சென்சார் எல்லாமே கொடுத்துட்டோம். இது வந்துட்டு ட்ரைன் பம்பு, தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டு தண்ணி வந்துட்டு வெளியே போகிற வால்வு. இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். க்ளீன் பண்ணி விட்டுட்டு அது இந்த ட்ரம்மில் இருந்து வேஸ்ட் வாட்டர் வரும். ட்ரம்மில் இருந்து அந்த ட்ரைன் பம்புக்கு வந்து தான் அந்த ட்ரைன் பம்பு தான் தண்ணி வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு வெளியே தள்ளுது. அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரிங் டைப் மாடலில் வந்துடும் அந்த புஷ் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம டைட் பண்ணி ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, அடுத்து வந்துட்டு டோர் சுவிட்சு, டோர் சென்சர் வந்துட்டு அதில் வந்துட்டு ஜக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம சர்ப்பு வந்துட்டு போட போகிறோம். சர்ப்பு நம்ம அதில் லிக்விடோ சர்ப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அங்கே வந்துட்டு சர்ப்பு யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்துட்டு லிக்விடு அந்த மாதிரி. ஓகே, அது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளை ஐடியா, கஸ்டமர் தான் ஐடியா. ஓகே, இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு அந்த கவருக்கு வர பீடிங். இந்த பீடிங் மேலே வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு இது வரும், ஸ்ப்ரிங் மாதிரி. அதை வந்துட்டு போட்டு லாக் பண்ணி மிஷினை வந்துட்டு ஓட விடலாம். மிஷின் ஓட ரொம்ப சவுண்ட் இருக்கா, வைப்ரேஷன் இருக்கா, துணி போட்டு உதறதா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம். இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அந்த பீடிங் மேலே வந்துட்டு ஒரு கம்பி வரும், இந்த ஸ்ப்ரிங் கம்பி. இது பொடியது ஒட்டிக்கெல்லாம் பொடியது நடக்கவே செய்யாத காரியம். ஒட்டியை பொடியது நடக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் நடக்கும். ரெண்டாச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக வேலை முடியும். ஒரு ஆள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாச்சுன்னா நெளிச்சு போட்டுடலாம். அந்த ஒட்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இது, இந்த ஐடியா. ஓகே, இனி மிஷினை ஆன் பண்ண வேண்டியதான், மேட்ரு மொத்தம் முடிஞ்சு. ரொம்ப இனி வந்துட்டு ஒருக்க சுற்றி விட்டு பார்ப்போம். ஓகே, பக்கா எந்த சவுண்டுமே எந்த இதுவுமே நாய்ஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. உள்ளாடி கொஞ்சம் தூசின்னா கொண்டு வெளியே போனது, அந்த மாதிரி கொஞ்சம் தூசி இருந்ததை வெளியே எடுத்தாச்சு. ஓகே, டோர் லாக் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு மிஷினை ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணுவோமா. தண்ணி தண்ணி எடுக்குது. தண்ணி எடுத்து மிஷின் ஓட தொடங்கியாச்சு. ஓகே, எந்த சவுண்டுமே எந்த வைப்ரேஷனுமே எதுவுமே இல்லை. மிஷின் ஸ்பின்னில் போட்டு தான் ஆன் பண்ணோம். ஸ்பின்னில் போட்டு ஆன் பண்ணால் தான் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னு தெரியும். இந்த சவுண்டோ வைப்ரேஷனோ சில இடத்து என்ன ஆகுதுன்னா, சேக்கப்சர் நம்ம மாறாத விட்டோம்னா மிஷின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்டில் வந்துட்டு துள்ள ஆரம்பிச்சு. ஃப்ரண்டில் என்ன இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் வந்துட்டு அந்த ஜம்பிங், சில இடத்த வந்துட்டு அங்கோட்டும் இங்கோட்டும் ஆடுன்னா இப்படி ஒரு இடத்தாட்டி இருக்காது, கொஞ்சம் வைப்ரேஷன் மோடில் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்பின் பக்கா, ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. இது வந்துட்டு
ட்ரம் வந்துட்டு ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சுட்டு பேக்கில் வந்துட்டு கவர்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கவர்லாம் போட்டு நீட்டாக ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸ்பின் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்பின் ஸ்டாப் பண்ணி வாஷ் கொடுத்துட்டோம். வாஷ் கொடுத்து ட்ரம் தண்ணி எடுக்குது. தண்ணி நல்லா போதிச்சிருக்கு. அந்த ஃபில்ட்ரு கொஞ்சம் ப்ளாக்காக இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு அந்த தண்ணி இன்லெட் வால்வ் இருக்கு இல்லையா, இந்த இன்லெட் வால்வில் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு 2 ஃபில்ட்ரு வரும். அப்போ அந்த ஃபில்ட்ரு அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணியது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுன்னா வேஸ்ட்டு அந்த டேங்கில் இருந்து வர அழுக்கு, பின்ன தண்ணியிலிருந்து வர சின்ன தூசி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா ஃபில்டரில் வந்துட்டு அடைஞ்சிடும். ட்ரம்மில் வந்துட்டு தண்ணி எடுக்குது. அந்த தண்ணி உள்ளே வந்துச்சு. இது வந்துட்டு ஏதாவது லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிட்டு வாஷ் வந்துட்டு சுத்தான்னு கூட பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஓகே, அப்போ இவ்வளவுதான். இந்த ட்ரம்மு கம்ப்ளைண்ட்னா என்ன பிரச்சனை, எதனால் வருது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாட்டே சொல்லியிருக்கோம். ஓகே, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே, தண்ணி உள்ளாடி வந்துச்சு. ட்ரம் சுத்துறதுக்கு டைம் ஆகலை. ட்ரம் சுத்துட்டா. ட்ரம் சுத்திச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரம் ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். ஸ்பின் போட்டுட்டான், வாஷும் போட்டுட்டான், ரிங்ஸ் ஓகே, ரெண்டும் ஓகேன்னா ரிங்ஸும் ஓகே தான். இவ்வளோதான் இந்த போட்ஸ் வாஷிங் மிஷின் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, போட்ஸ் வாஷிங் மிஷின் ட்ரம் கம்ப்ளைண்ட் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே, பாய்.